ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் 619 மற்றும் 620 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. 619 பாசுரம். தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்க தனிவழி போயினாள் என்னும் சொல்லு வந்த பின்னை பழிகாப்பரிது. மாயவன் வந்துரு காட்டுகின்றான் கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிரும் கணனை உய்த்திடுமின். தந்தை தாய் உறவினர்கள் இருக்க அவர்களையெல்லாம் விட்டு மனம் போனபடி இவள் தனியாக தெருவிலே புறப்பட்டாள் என்னும் பழிச்சொல் வந்த பின்பு அதனை தடுப்பது என்பது முடியாது. நானும் தனித்து செல்ல இயலாது. ஏனெனில் மாயக்கண்ணன் வந்து தன் திருமேனியை காட்டி கவர்கின்றான். இவ்வாறு வலிய வந்து தீம்பு செய்யும் பிள்ளையை பெற்ற நந்தகோபன் இல்லத்துக்கே நள்ளிரவிலே என்னை கொண்டு போய் சேருங்கள். 620 பாசுரம். அங்கை தளத்திடை ஆழிகொண்டான் அவன் முகத்தன்றி விழியே நின்று செங்கச்சி கொண்டு கண்ணாடையார்த்து சிறுமானிடவரை காணில் நானும் கொங்கை தளமிவை நோக்கிக் காணீர் கோவிந்தனு கல்லால் வாயில் போகா இங்குத்தை வாழ்வை ஒழிவே போய் யமுனை கரைக்கென்னை உய்த்திடுவேன். அழகிய தன் திருக்கையினிடத்திலே திருவாழியை ஏந்தி கொண்டிருக்கிற கண்ணபிரானன்றி மற்ற எவர் முகத்திலும் நான் விழிக்க மாட்டேன் என்று கூறுவது போல் கச்சினால் மறைக்கப்பட்டிருக்கின்ற கண்மூடியுள்ள என் மார்பகங்கள் இச்சிறிய மனிதர்களை கண்டால் வெட்கப்படும். தாய்மார்களே, மூளைகளை நீங்களே பாருங்கள். கோவிந்தன் என்னும் கண்ணபிரானை தவிர்த்து மற்ற எவர் வீட்டு வாசலையும் நோக்கிச் செல்லாது. ஆகவே நீங்கள் என்னுடைய இவ்விடத்தின் வாழ்வினை ஒழித்து என்னை யமுனை நதிக்கரையிலே கொண்டு போய்விட்டு விடுங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.